இதற்கெல்லாம் ஒரு முடிவான ஒரு நாள் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியமித்த இந்த உலகத்துடைய முடிவினால் மனிதர்களும் ஜின்களும் மலக்குகளும் இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழியக்கூடிய நாள். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் படைத்த மனிதர்கள் அழிந்து விடுவார்கள், ஜின்கள் அழிந்து விடுவார்கள், மலக்குகள் அழிந்து விடுவார்கள், மலக்குகளின் தலைவர்களும் அழிந்து விடுவார்கள். இந்த பூமியில் யாராக இருந்தாலும் அவர்கள் அழிந்தே தீர வேண்டிய அந்த நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும் மீதம் இருக்கக்கூடிய அந்த மறுமை நாள் உதித்தரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் சூரின் மூலமாக உலகத்திலே அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளையும் அழிப்பான். இரண்டாவது சூரின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அழித்த எல்லா படைப்புகளையும், இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து எழுப்புவான். இந்த நேரத்தில் இந்த கபரில் வேதனையை அடைந்த அந்த நரகவாதிகள், மரணத்துடைய நேரத்தில் வேதனையை அடைந்த நரகவாதிகள், உலகத்தில் பாவங்களையும் குற்றங்களையும் மட்டுமே தங்களுடைய வாழ்நாளில் சேகரித்த இந்த நரகவாதிகள் மறுமையில் எழுந்து வருவார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் சூரத்துல் இஸ்ராவுடைய 97வது வசனம், வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமஹ் அலா உஜூஹிஹிம் உம்யௌ வ புக்மௌ வ சும்மா. அல்லாஹு அக்பர். நரகவாதிகள் எழுந்து வருவார்கள். அவர்களுடைய முகத்தின் மூலமாக எழுந்து நடந்து வருவார்கள். அவர்களுடைய பார்வை சென்றிருக்கும், அவர்களுடைய பேச்சு சென்றிருக்கும், அவர்களுடைய செவிப்புலன் சென்றிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், வகைஃப யம்ஷூன அலா உஜூஹிஹிம், பாவிகள் எப்படி முகத்தால் நடக்க முடியும் அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லதி அம்ஷாஹும் அலா அக்தாமிஹிம் காதிருன் அலா யும்ஷியஹும் அலா உஜூஹிஹிம். கால்களால் நடக்க வைத்த அல்லாஹ் அவர்களை முகங்களால் நடக்க வைப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன். முகத்தால் நடந்து வருவார்கள் பாவிகள். அவர்களுடைய பார்வை சென்றிருக்கும். நிர்வாணமாக, செருப்பில்லாமல், கத்ரா செய்யப்படாமல் மறுமை மஹ்ஷரிலே அந்த நரகவாதிகள் எல்லாம் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை ஒரு மைல் தூரம் கொண்டு வந்து நிறுத்துவான். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கற்பனை செய்யுங்கள். துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி மினல் ஹல்கி ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரி மீல். ஒரு மைல் தூரத்திற்கு சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். பாவிகள், அந்த நரகவாதிகள் அந்த சூரியனுடைய வெப்பத்தில் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய வேர்வைகள் அவர்களை முக்கிக் கொண்டிருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை, சிலருக்கு முட்டுக்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுத்து வரை. சிலர் அந்த வேர்வையிலேயே மஹ்ஷர் மைதானத்தில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அவர்கள் செய்த பாவங்களின் அடிப்படையில் மறுமையில் ஓடுவார்கள் நரகவாதிகள். மறுமையில் அங்கும் இங்கும் தப்பித்து ஓடுவதற்கு வழி இருக்கிறதா என்று தேடி பார்ப்பார்கள். ஃபயகூலுல் இன்சானு யௌமைதின் ஐனல் மஃபர் கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌமைதினில் முஸ்தகர். எங்கேயாவது ஓடி மறைவதற்கு இடம் இருக்கிறதா என்று மறுமையிலே அந்த பாவிகள் தேடி திரிவார்கள். எல்லோரை விட்டு ஓடி விரண்டு கொண்டிருப்பார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னீஹ். சகோதரனை பார்த்து சகோதரன் விரண்டு ஓடுவான். கணவனை பார்த்து மனைவி விரண்டு ஓடுவாள். பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து. அல்லாஹு அக்பர் என எல்லோரும் அவர்களின் நிலைமைகளை நினைத்து விரண்டு ஓடி கொண்டிருப்பார்கள். மறுமையிலே எல்லோரும் ஓடுவார்கள். யாராவது அல்லாஹ்விடத்திலே பேசி சிபாரிசு செய்து எம்மை பாதுகாக்க முடியுமா என்று ஓடி ஒளிந்து கொண்டிருப்பார்கள். அப்போது எல்லா மனிதர்களும் ஆதமை நோக்கி செல்லும் பொழுது இந்த பாவிகளும் நரகவாதிகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி செல்லுவார்கள். ஆனால் ஆதமோ மறுத்து விடுவார். இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன் லம் யகதப் கப்லஹு மிஸ்லஹ் வ லம் யகதப் பஅதஹு மிஸ்லஹ். அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருந்ததில்லை. நூஹிடத்திலே ஓடுவார்கள். யா நூஹ், அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன். அதே வார்த்தை, அல்லாஹ் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருந்ததில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை. எல்லோரும் சொல்லுவார்கள், யா நஃப்ஸி யா நஃப்ஸி, யா அல்லாஹ் என்னை பாதுகா
பாதுகாத்து விடு யா அல்லாஹ், என்னை பாதுகாத்து விடு. என் நிலைமை கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள், உலகத்தில் கண்ணியமானவர்கள், அல்லாஹ்விற்கு இவர்களை போன்று நெருக்கத்திற்குரியவர்கள் இந்த பூமியில் யாரும் வாழ்ந்து சென்றிருக்க முடியாது. அந்த நபிமார்களே, என்னுடைய நிலைமை என்று தலைகளை தாழ்த்தியவர்களாக அல்லாஹ்வை மறுமையில் அஞ்சிக் கொண்டிருப்பார்கள் என்றால், அவர்களுடைய உள்ளங்களே அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும் என்றால், பாவிகளை நினைத்து பாருங்கள், குற்றவாளிகளை நினைத்து பாருங்கள், உலகத்தின் பாவத்தின் மூட்டைகளை தங்களுடைய முதுகில் சுமந்தவர்களுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். இப்படி எல்லோரும் திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுவான். இங்கிருந்துதான் எம்முடைய பயணம் தொடங்குகிறது. நரகத்தை இழுத்து கொண்டு வாருங்கள். நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். உலகத்திலே கேள்விப்பட்டவன், உலகத்திலே அந்த நரகத்துடைய தண்டனைகளை செவிமடுத்தும் புறக்கணித்தவன், உலகத்திலே நரகத்துடைய அச்சமில்லாமல் பூமியில் வாழ்ந்தவன், மறுமையில் நரகத்தை பார்க்கக்கூடிய காட்சி, நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுக்தா பி ஜஹன்னம யௌமைதின் லஹா 70000 ஜிமாம். 70000 கடிவாளங்கள், 70000 கடிவாளங்களோடு நரகம் இழுத்து வரப்படும். யாரால்? மா குல்லி ஜிமாமின் 70000 மலக்கின் யஜ்ருனஹா. ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70000 மலக்குகளோடு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். நரகம் 70000 கடிவாளங்கள். அந்த 70000 கடிவாளத்திற்கும் ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70000 மலக்குகள் நரகத்தை இழுத்து வருவார்கள் மறுமையிலே மாஷருக்கு. அந்த நரகம் வந்தவுடன் பாவிகளை பார்க்கும், அல்லாஹ்வை மறந்தவர்களை பார்க்கும், அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்களை பார்க்கும், தன்னுடைய கோபத்தை அதிகப்படுத்தும், ஜுவாலை வீச ஆரம்பிக்கும், நெருப்பை கக்க ஆரம்பிக்கும், தன்னுடைய கூட்டத்தை ஏற்க தயாராகும். மனிதன் அதை கண்களுக்கு முன்னால் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான். மறுமையிலே அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையிலே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டான். அல்லாஹ் பேசுவான், அடியான் பதில் சொல்ல வேண்டும். அவன் என்ன செய்வான்? ஃபயன்துரு ஐமன மின்ஹு, தன்னுடைய வலதுபுறம் பார்ப்பான், அவன் முற்படுத்திய அமல்கள். இடதுபுறம் பார்ப்பான், அவன் முற்படுத்திய அமல்கள். வயன்துரு பைன யதை, அவனுக்கு முன்னால் பார்ப்பான். ஃபலா யரா இல்லன்னார், நரகத்தை தவிர எதையும் பெற்றுக் கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா. ஒரு பேரித்த பழத்தின் ஒரு துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று